வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று புதன்கிழமை இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்து 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் அணிவகுப்பில் சீன மக்கள் குடியரசின் ராணுவ வலிமை முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் பதட்டத்துடன் அதை கவனித்துக் கொண்டிருந்தார். அது அவரது வார்த்தைகளிலேயே வெளிப்பட்டது. நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று அவர்கள் நம்பிய ராணுவ அணிவகுப்பை நடத்தினார்கள். நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். ட்ரம்ப் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடத்தினார்களா என்று தெரியாது. ஆனால் ட்ரம்பை ஜெயித்து விட்டோம் என்பதற்காக அவர்கள் நடத்தினார்கள். சீனாவில் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இரண்டுமே ட்ரம்புக்கு எதிரான அணிவகுப்புகள். அமெரிக்காவின் நீண்டகால நண்பர்கள் மற்றும் எதிரிகள் அனைவரும் இப்போது ட்ரம்பின் அமெரிக்காவுக்கு எதிராக. சீனாவின் தியானன்மென் சதுக்கத்தில் பரவியிருந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டம் குறித்து தனது எண்ணக்கருக்களை அமெரிக்க ஜனாதிபதி விரிவாக கூறவில்லை. ஆனால் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது என்று கூறினார். வயிறு எரிந்தபடி கூறியிருப்பார். இருப்பினும் சீனாவிலிருந்து ட்ரம்புக்கும் உலகுக்கும் செய்தி மிகவும் தெளிவாக தெரிகின்றது. உலகில் ஒரு புதிய மாற்றம் வளர்ந்து அதிகார மையம் உள்ளது மற்றும் கடந்த நூற்றாண்டின் அமெரிக்க ஆதிக்க ஏற்பாட்டுக்கு ஒரு புதிய மாற்று உள்ளது. அதை ஏற்படுத்தி அமெரிக்காவை கீழே இழுத்து வீழ்த்தியவர் ட்ரம்ப். புதன்கிழமை ஓவல் அலுவலகத்தில் நடந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் இந்த விஷயத்தில் சிறிய வெளிச்சம் போட்டன. கடந்த பல நாட்களாக சீனாவில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதியின் வழக்கமான தொடர்ச்சியான பிரதிபலிப்புகளின் உச்சகட்டமாக அவை இருந்தன. அது ட்ரம்பின் மனப்பான்மை, மனக்குறை மற்றும் கவலை ஆகியவற்றின் கலவையாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை பாட்காஸ்ட் நேர்காணலின் போது ட்ரம்ப் அணிவகுப்பு குறித்து தாம் அலட்சியமாக இருப்பதாக காட்டிக் கொண்டார். புட்டின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பிற நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் சீனாவின் படைபலத்தை காட்டுவது குறித்து தனக்கு கவலை இல்லை என்று கூறினார். இருப்பினும் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா அளித்த ஆதரவுக்கு சீனா அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்து பெருமைப்படுத்தவில்லை என்று அவர் தனது ட்ரூத் சோசியல் வலைதளத்தில் புலம்பினார். அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் சதி செய்யும் போது விளாடிமிர் புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன்னுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிப்பதாகவும் அவர் எழுதியிருந்தார். அந்த வார்த்தைகள் அவர் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுவதாக நம்புகிறார் என்பதை தெளிவாக காட்டியது. ட்ரம்ப் கூறும் சதி திட்டங்கள் ஒரு புறம் இருக்கு, அணிவகுப்புகள் மற்றும் ராணுவ வலிமையின் ஆர்ப்பாட்டங்களுக்கு ட்ரம்ப் விதிவிலக்கானவர் அல்ல. அவரால் இயலும் போது அவரும் அதே பாணியை காட்டுபவர் தான். கடந்த மாதம் அலாஸ்காவில் ஒரு ஸ்டெல் தொழில்நுட்ப குண்டுவீச்சு விமானம் துணை விமானங்களுடன் தலைக்கு மேல் பறக்கும் மற்றும் அமெரிக்க ராணுவ ஜெட் விமானங்களின் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் போடப்பட்ட சிவப்பு கம்பளத்தில் தான் ட்ரம்ப் புட்டினை வரவேற்றார். அதை ஷி ஜின்பிங் சற்று பிரமாண்டமாக காட்டியுள்ளார். தனது முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் பிரான்சில் பாஸ்டில் தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டதை அவர் தனது மலரும் நினைவுகளாக கொண்டுள்ளார். மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு வாஷிங்டனில் அமெரிக்க ராணுவத்தின் 250வது பிறந்த நாளை கொண்டாட அவர் தனது சொந்த ராணுவ அணிவகுப்பை நடத்தினார். பெய்ஜிங்கின் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் மற்றும் துல்லியமாக அணிவகுத்து செல்லும் ஏராளமான துருப்புகளின் நேர்த்தியான காட்சியை போலல்லாமல் ட்ரம்பின் அணிவகுப்பு அமெரிக்காவின் ராணுவ வரலாற்றுக்கு ஒரு எளிய மரியாதையாக இருந்தது. எப்படி என்றால், இரண்டாம் உலக போரில் டேங்கர் மற்றும் புரட்சிகர சகாப்த துருப்புகள் வெள்ளை மாளிகைக்கு அருகிலுள்ள கான்ஸ்டிடியூஷன் அவென்யூவில் சாதாரணமாக நடந்து சென்றனர். இது அமெரிக்க இரண்டாம் உலக போர் நினைவுகளின் மையத்தில் ஒரு ஏக்கபூர்வமான விவகாரமாக இருந்தது. நிச்சயமாக சீனாவின் எதிர்கால ஆயுதங்களால் சொட்ட நடத்தப்பட்ட அணிவகுப்பு சில வரலாற்று விவரிப்புகளையும் வழங்கியது என்பதையும் மறக்க முடியாது. அது இரண்டாம் உலக போரில் பாசிசம் மற்றும் ஏகாதிபத்தியத்தை தோற்கடிப்பதில் ஒரு பெரிய பங்கை கோரும் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் முயற்சி. இதுவரை அமெரிக்காவை இரண்டாம் உலக போரின் வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கை அமெரிக்காவை கோரி வந்தது. ட்ரம்ப் அல்லாத வேறொரு ஜனாதிபதி அமெரிக்காவில் இருந்திருந்தால் சீன உரிமை கோரலை பல மேற்கு நாடுகள் எதிர்த்திருக்கும். அதனால் அமெரிக்க ஜனாதிபதி முழு உலகத்திற்கும் எதிரியாக உள்ளதால் இதில் எந்த மேற்கத்திய நாடும் வாய் திறக்காமல் ட்ரம்பை வெள்ளை மாளிகை 4 சுவருக்குள் நின்றுவிட்டு புலம்ப விட்டன. இது சாதாரணமான மனிதனுக்கு உள்ள அதே நியதிதான். சாதாரண மனிதனுக்கும் அவனை சுற்றி உசுப்பேதும் 4 நண்பர்கள் தேவை. சாதாரண மனிதன் எதற்காகவோ காவல்துறையால் கைது செய்யப்பட்டால் சிலையில் சீட்டாடுவதற்கு 4 பேர் தேவையில்லையா? பாவம், ட்ரம்ப் தனியாக விளையாடுகிறார். 4 நண்பர்களாவது கிடையாது. அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச ஒழுங்கை பராமரிக்க விரும்பும் அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் இந்த வாரம் சீனாவின் அணிவகுப்பு மட்டுமே கவலைக்குரியதாக கருத முடியாது. அதே வாரத்தில் சீனாவின் தியான்ஜினில் நடந்த பொருளாதார உச்சி மாநாட்டில் ஷி ஜின்பிங் மற்றும் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மிக நெருக்கமாக இருந்தனர். இது ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்புகளால் உருவாக்கப்பட்ட வெப்பத்தின் காரணமாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறைபனி உறவுகள் பெருமளவில் உருகக்கூடும் என்பதற்கான அறிகுறி. ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு இரு நாடுகளையும் கடுமையாக பாதித்துள்ளது. அதனால் இந்தியாவும் சீனாவும் நெருக்கமாக தொடங்குகின்றன. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் இருந்தால்தான் அமெரிக்கா ஆசியாவில் குப்பை கொட்ட முடியும். இரண்டும் நெருங்கிவிட்டால் அமெரிக்கா ஆசியாவில் திருவிழாவில் தொலைந்த குழந்தைதான்.
உக்ரைன் போரை நிறுத்துவதன் மூலம் தமக்கு நோபல் பரிசு கிடைக்க பொருளாதார வழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒரே நாட்டை ட்ரம்ப் தேர்ந்தெடுத்தார். அந்த நாடு சீனா அல்ல, இந்தியா. காரணம், இந்திய இறக்குமதிகளை மற்றொரு நாட்டின் இறக்குமதிகளுடன் சுலபமாக மாற்றீடு செய்ய முடியும். சீன இறக்குமதியை மற்றொரு நாட்டு இறக்குமதிகளுடன் சுலபமாக மாற்றீடு செய்ய முடியாது. அதனால் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் மேலும் மேலும் அழுத்தங்களை கொடுக்க வாய்ப்பு உள்ளது. இந்தியா மீது அடுத்தடுத்த சுற்று தடைகள் வரலாம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதை இந்தியா எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது? ட்ரம்ப் இந்திய வரி விதிப்பை 100% மாற்றினால் அதற்கு இந்தியா என்ன செய்யும் என்பது கேள்விக்குறிகள். மொத்தத்தில் ட்ரம்பின் தனிநபர் ஈகோ விளையாட்டில் அதில் தொடர்பு படாத இந்தியா சிக்கியுள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு அமெரிக்க தொழில்துறையை பாதுகாப்பதற்கும் அமெரிக்க அரசாங்கத்திற்கு புதிய வருவாயை ஈட்டுவதற்கும் பங்களிப்பதாக ட்ரம்ப் கருதுகிறார். அதற்காக ஒரு ராஜதந்திர விலை இருந்தால் அதை அவர் இப்போதைக்கு செலுத்த தயாராக இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அந்த விலை அமெரிக்காவின் முதன்மை ஸ்தானத்தையே மூழ்கடிக்க கூடியது என்பதற்கான அறிகுறிகள் இப்போது சீனாவில் தெரிகின்றன. ஆசியாவில் இந்தியா மற்றும் சீனாவை விடுங்கள். கொரியர்கள், ஜப்பானியர்கள், பிலிப்பீன்ஸ், வியட்நாமியர்கள் அமெரிக்காவுடன் வர்த்தக கூட்டணியில் எந்த வரி விதிப்புகளும் உண்மையான அச்சுறுத்தல் என்பதை அறிவார்கள். அந்த அச்சுறுத்தல் சீன ராணுவ சக்தியை வளர்ப்பதாகும். ட்ரம்ப் அமெரிக்க மண்ணிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மோதல்கள் மற்றும் கவலைகள் குறித்து தெளிவற்றவராக இருந்து வருகின்றார். அதற்கு பதிலாக அமெரிக்காவின் உடனடி புவியியல் சுற்றுப்புறமான கிரீன்லாந்து, பனாமா மற்றும் கனடா உட்பட்டவற்றில் மிகுந்த ஆர்வத்தை உள்ளடக்கிய செல்வாக்கு மண்டலத்தில் கவனம் செலுத்துகின்றார். இருப்பினும் ட்ரம்புக்கு ஆபத்து என்னவென்றால் அவரது விரிவான வர்த்தக நடவடிக்கைகள் அனைத்தும் ஆபத்தாகவே முடியும். அதனால் அமெரிக்காவுக்கு எந்த வெகுமதியும் இல்லை. நீண்டகால அபாயமே உள்ளது. ட்ரம்பின் அடுத்த 3 ஆண்டுகால ஆட்சிக்குள் உலக நாடுகள் பல அமெரிக்கா இல்லாத உலகத்தை ரீசெட் பண்ணி விடுவார்கள். அதனால் ட்ரம்பை வெள்ளை மாளிகையிலிருந்து பெட்டி படுக்கைகளுடன் கிளம்பும் போது பல நாடுகளுக்கு அமெரிக்கா தேவையற்ற ஒன்றாக இருக்கும். மேலதிகமாக அமெரிக்கா நம்பத்தன்மையற்ற நாடாக மாறி இருக்கும். புதிதாக கட்டமைக்கப்பட்ட அமெரிக்காவை மையமாக கொண்டு வர்த்தக வரி விதிப்பு ஆதிக்கம் அமெரிக்க நீதித்துறையால் வரும் காலத்தில் அகற்றப்படலாம் என்பதற்கான அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று அவரது பல வரிகள் கூட்டாட்சி சட்டத்தின் தவறான விளக்கத்தை அடிப்படையாக கொண்டவை, அவை சட்ட விரோதமானவை என்று தீர்ப்பளித்தது. ட்ரம்ப் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தை நாடுவதாக உறுதியளித்துள்ளார். ஆனால் அந்த தீர்ப்பு வர அடுத்த ஆண்டு நடுப்பகுதியாகிவிடும். ஜனாதிபதி அதிகாரம் குறித்து ட்ரம்பின் தாராளமான விளக்கத்தை நீதிமன்றம் ஆதரிக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. வர்த்தகத்தை பொறுத்தவரை ட்ரம்ப் தனது சொந்த வேகத்தில் நடந்து காட்டுகின்றார். அமெரிக்காவை ஒரு புதிய பாதையில் கொண்டு சென்று சர்வதேச கூட்டாளிகளை எதிரிகளாக உருவாக்குகிறார். இது 2வது அமெரிக்க பொற்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் உறுதியளித்த ஒரு லட்சிய உக்தி. ஆனால் சீனாவின் தியான்மென் சதுக்கத்தில் அணிவகுப்பு மைதானத்திலோ அல்லது அமெரிக்க நீதிமன்ற அறைகளிலோ ஆபத்துகள் மிகவும் உண்மையானவை. அவை ட்ரம்பின் கற்பனை கோட்டைகளை சீட்டுக்கட்ட மாளிகை போல சரித்து விழ வைக்கக்கூடியவை. இப்போது திக் திக் மனநிலையில் இருப்பவர்கள் அமெரிக்க மக்களே.